இயேசு பேதுருவை கடுப்பேத்துகிறார். என்ன பண்ணுறாரு? கடுப்பேத்துறாரு. நம்ம பசங்க கிட்ட ஒரு தடவை கேட்டால் பதில் சொல்லுவாங்க, ரெண்டாவது தடவை கேட்டால் பதில் சொல்லுவாங்க, மூணாவது தடவை கேட்டால் ஆமாம் இவனுக்கு வேறு வேலை இல்லையான்னு கேட்பாங்களா இல்லையா? நீங்களே அப்படி தான் கேட்பீங்க, ஆமாவா இல்லையா? இன்று பேதுருவிடம் இயேசு என்ன பண்ணுறாரு? எத்தனை தடவை கேட்குறாரு? 3 தடவை கேட்குறாரு. நீ என் அன்பு செய்கிறாயா, அன்பு செய்கிறியா, அன்பு செய்கிறியான்ட்டு 3 தடவை கேட்டு கடுப்பேற்றினதுனால தான் பேதுரு என்ன பண்ணுறாரு? பதிலுக்கு என்ன பண்ணுறாரு? பேதுரு 3 முறை ஆண்டவரை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு என்ன பண்ணுறாரு? மறுதளிச்சிடுறாரு. ஆமாவே இல்லையா? நீ இயேசு இவரை கடுப்பேற்றினதுனால கரெக்டான நேரம் பார்த்து என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவரை பழி வாங்கிட்டார். கரெக்டா? இயேசுவை இயேசு யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு 3 தடவை என்ன பண்ணிட்டாரு? மறுதளித்து விட்டார். எனவே இன்று இயேசு என்ன பண்ணுறாரு? 3 தடவை கூப்பிடுகிறார். 3 தடவை பேதுரே 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 என் அன்பு செய்கிறாய் என்று கேட்கின்றார். எதற்காக கூப்பிடுகிறார்? ஏன் கூப்பிடுகிறார்? இத்தனை தடவை கூப்பிட்டுட்டு அவர் சொல்கிற ஒரே வார்த்தை என்னது? என்னம்மா? எது கூப்பிட்றாரு? ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிறதுக்காக அவர் கூப்பிடுகின்றார். எதற்காக ஆட்டுக்குட்டிகளை மேய்க்க வேண்டும்? நம்மளுடைய பைபிளில் பார்க்கும் பொழுது ஸ்டார்டிங்கிலேருந்து தொடக்க நூல்லேருந்து கடைசி வரைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் ஆயனுக்கும் நிறைய என்ன சொல்கிறது, ஒரு ஒற்றுமை இருக்குதா இல்லையா? நம்முடைய பைபிளில் முதல் ஆயன் யாராக இருக்கிறார்? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. பைபிளில் முதல் ஆயன் இவர் தான் முதல் ஆட்டுக்குட்டியை வளர்த்தாரு. யார் அவர்? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. சும்மா கும்பலாக சொல்லக்கூடாது. சொல்லுமா? ஆபிரகாமா? வெரி குட். அடுத்து யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களா? கை தூக்குங்க. வாயிலே முடங்கக்கூடாது. தெரிஞ்சவங்க கை தூக்கி சொல்லுங்கள். என்னவா? கை தூக்குங்கம்மா. சும்மா ஏதோ கும்பலா 10ஓட 1 11 சொல்லுங்கப்பா. வெயிட்மா. கை தூக்கியிருக்காங்கல்ல, அமைதியாக இருங்க. சொல்லுங்கப்பா, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். ஆடு மேய்த்தது யார்? ஆட்டுக்குட்டி உரிக்க சொல்லலை. ஆடு மேய்த்தது யார்? சத்தமாக கையை தூக்கி சொல்லுங்கள். ஆபேல். தொடக்க நூல் எடுங்க. தொடக்க நூல் எடுத்துட்டீங்களா? தொடக்க நூல் 4வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை யார் சொல்கிறா? வாசிங்க. பைபிள்லாம் எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. நானும் 4 நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். நான் வந்து 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் 4 பேராவது எடுத்துன்னு வராங்க. பார்த்தா 4 பேர் கூட எடுத்துகிட்டு வரல. சும்மா வச்சு எடுத்துட்டு வாங்க பைபிளை, புண்ணியமாக போகும். வாசிங்கம்மா. அவன் சகோதரன் பின்பு அவள் பொறுமையா நிறுத்தி நீங்க பாட்டு ஓடக்கூடாதுமா. அவன் சகோதரனை ஆபேலை பெற்றெடுத்தான். ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான். யார என்னவா மாறுறார்? ஆபேலு ஆடு மேய்ப்பவராக மாறுகின்றார். முதலில் விவிலியத்தில் ஆடு மேய்த்தது யாரு? ஆபேலாக இருக்கின்றார். ஆபேலிருந்து ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, வேற யாரு? மோசஸ்லேருந்து தாவீதிலிருந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? ஆடு மேய்ப்பவர்களாக இருக்கிறார். மோசஸ் எப்பொழுது கடவுள் காட்சி கொடுத்தாரு மோசஸுக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் என்ன பண்ணுறது? ஒரு பக்கம் செடி எரிஞ்சிட்டு இருக்குது. தாவீது என்ன பண்ணுறாரு? ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி காணாமல் போச்சு தேடிட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணுறாரு? கடவுள் நீதான் அரசன் என்று என்ன பண்ணுறாரு? போய் ஒரு ஆட்டுக்குட்டி மேய்த்து கொண்டிருந்தவனை ஒரு அரசனாக மாற்றுகின்றார். இன்று ஆண்டவர் பேதுருவை எதற்காக அழைக்கின்றார்? ஆட்டுக்குட்டியை பேணி காற்பதற்காக, ஆட்டுக்குட்டிகளை வளர்ப்பதற்காக அவர் அழைக்கின்றார். யார் அந்த ஆட்டுக்குட்டி? நாமெல்லாம் தான் அந்த ஆட்டுக்குட்டி. நிறைய பேர் என்ன பண்ணுறான்? அந்த 99 ஆடு மாதிரி இருக்கிறோம். யாராவது என்ன பண்ணிடுறோம்? அந்த ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி சொல் பச்சு கேட்குறது கிடையாது. அட்டகாசம் பண்ணுறது, ஏகப்பட்ட கேள்வி கேட்குறது, நோன்றது, என்ன பண்ணுறோம்? சேட்டை பண்ணுறோமா இல்லையா? எனவே நம் ஒவ்வொருத்தரையும் மேய்ப்பதற்காக தான் என்ன பண்ணுறார்? ஆண்டவர் பேதுருவை அழைக்கின்றார். ஏனென்றால் தலைவர்கள் இல்லை, ஆடுகளை மேய்ப்பதற்கு ஆயன்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். எடுத்து வாசிங்க. 1 அரசர்கள் 22வது அதிகாரம். 1 அரசர்கள் 22வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை. என்ன நடக்குதுங்க? 1 அரசர்கள் 22:17. அதற்கு அவர் இஸ்ரேலர் அனைவரும் ஆயனில்லா ஆடுகளைப் போல் மலைகளில் சிதறுண்டு கிடக்க கண்டேன். என்ன பண்றாங்க? ஆயன் இல்லாததுனால ஆடுகள் என்ன பண்றாங்க?
சிதறுண்டு நிறைய பிரிவினை, நிறைய பிரச்சனை, நிறைய பேர் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கு அங்கே போகிறது இங்கே போகிறது எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணுறாங்க, சுற்றிட்டு இருக்கிறார்கள். அவர்களை ஒருங்கிணைப்பதற்காக, ஒன்றுபடுத்துவதற்காக, ஒரே மந்தையாக மாற்றுவதற்காக தான் என்ன பண்ணுறார் கடவுள் பேதுருவை இன்று அழைக்கின்றார், பின்தொடர் என்று அழைக்கின்றார். ஆனால் என்ன நடக்குது, சில நேரங்களில் ஆயன்களை அழைக்கிறார்கள், ஆயன்கள் சில நேரங்கள் என்ன பண்ணிடுறாங்க, ஒழுங்காக இருப்பதில்லை. எடுத்து வாசிங்க எசேக்கியேல் புத்தகம் 34:3-4. ஒரு நிரந்தரமான தலைவனை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றார். சில நேரங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்றது. ஏனென்றால் ஆயன்கள் ஆடுகளை ஒழுங்காக வளர்ப்பது கிடையாது, போலி ஆயன்கள் வருகிறார்கள். எடுத்து வாசிங்கம்மா எசேக்கியேல் 34:3-4. நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள், ஆனால் மந்தையை பேணி காப்பதே கிடையாது. ஆயன்கள் என்ற பெயரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொழுத்த கன்றுகளை அடித்து உண்ணுகின்றோமே தவிர, ஆனால் அந்த மந்தையை நாம் மெய்ப்பதே கிடையாது. அப்புறம் 4வது வசனத்தை வாசிங்க சத்தமா. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை, பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை, காயமுற்றவற்றிற்கு கட்டு போடவில்லை, வழி தவறியவற்றை நீங்கள் திரும்ப கூட்டி வரவில்லை. ஒரு ஆயன் என்னென்னா பண்ணணுமோ அதை நீ செய்யாமல் இருக்கின்றாய். ஆனால் பேதுருவாகிய நீ என்னை அன்பு செய்வதனால் ஒரு நல்ல ஆயனாக, ஒரு சிறந்த தலைவனாக இருக்க வேண்டும். அதற்காக தான் என்ன பண்ணுறார் இயேசு, என்னை பின்தொடர். நான் எவ்வாறு உங்களை மேய்த்து கொண்டிருக்கின்றனோ, நான் எவ்வாறு உங்களை வழி நடத்தினேனோ, அதே போல் நீயும் சிதறுண்டு இருக்கக்கூடிய ஆடுகளை, வழி மாறி போகக்கூடிய ஆடுகளை ஒன்றிணைக்க வேண்டும், ஒன்றுபடுத்த வேண்டும் என்பதற்காக தான் இயேசு இன்று பேதுருவை அழைக்கின்றார். யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோமோ நாம் எல்லோருமே ஒரு ஆயனாக இருக்கின்றோம். நமக்கு இன்று கொடுக்கப்பட்டுள்ள ஆட்களை நாம் இறைவன் பாதம் கொண்டு வர வேண்டும், இறைவனிடம் அழைத்து வர வேண்டியது நம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கடமையாக இருக்கின்றது. ஒவ்வொருத்தரையும் பார்த்து என்ன பண்ணுறார் ஆண்டவர், என்னை பின்தொடர் என்கின்றார். நான் அவரை முழு மனதோடு பின்தொடர்வதற்கு தயாராக இருக்கிறேனா? சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம்.